இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. வேணும்னே கையை உடைச்சிட்டானுங்க. எனக்கு கையை உடைச்சிட்டாங்களா? ஐயோ. சரி விடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். என் கையை உடைச்சதுக்கு ஆப்போசிட் டீமுக்கு பெனால்டி போட்டு வார்னிங் கொடுத்தாங்களா? அப்படிலாம் ஒன்னும் கொடுக்கலையே. ஏன் கொடுக்கல? அவனுக்கு வேணும் தான் என் கையை உடைச்சானுங்க. நான் தான் அம்பையர்கிட்ட சொன்னனே. ஆனா அம்பையர் எதுவுமே சொல்லவே இல்லையே. ஏதோ தப்பா இருக்கு. ஏதோ பிளான் பண்ணி தான் இவனுக்கு பண்றானுங்க. உடனே கரிகாலன்ட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி பார்த்து விளையாட சொல்லுங்க. சரி. கரிகாலா, கபடி வேணும்னே அவன் உன்னதான்டா டார்கெட் பண்றான். கபடி கபடி தெரியும் பாரு. கபடி 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 சொத்தப்பிட்டானே. ஏண்டா சரியான சொத்த பயலா இருப்பான் போல இருக்கு. எதிரணி வீரரை கரிகாலன் தூக்கி அடித்ததில் அவர் திசை தெரியாமல் போய் எங்கோ விழுந்து விட்டார். டேய் கதிர், சொல்றா. டேய் அருள், அவங்க உன் ஒய்ஃபாடா? ஆமாண்டா. பயங்கரமான ஆள்டா நீ. உனக்கு கல்யாணம் ஆனது கூட என்கிட்ட சொல்ல பாத்தியா? ஆமா, எப்படா உனக்கு கல்யாணம் ஆச்சு? அப்ப நீ அப்ராட்ல இருந்தடா. சரி சரி. உன் ஒய்ஃபை நடிக்க கூட்டிட்டு வர்றதுக்கு தான் நீ அவ்வளோ பில்டப் பண்ணியா? அது ஒரு பெரிய கதை. உனக்கு அப்புறமா டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். டைம் ஆகுது. ஓகே மாப்ள, நீ வேலையை பாரு போ. பாத்துடா. நந்தினி, நீ சொன்ன மாதிரியே அருள் மாமா ஆட்ல நடிக்க என்ன வந்து கூப்பிட்டாரு. ஹே சூப்பர் ரீ. ஆட் ஃபிலிம் ஷூட் எடுத்து முடிக்கிற வரைக்கும் நீ அருள் கூடவே இருக்கிற மாதிரி உனக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதனால அப்போ உன்னால எந்த அளவுக்கு அவன் கூட நல்லா பழக முடியுமோ பழகு. அவனை எப்படி எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னு பாரு. ஆனா அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் நீ எல்லாம் பண்றன்னு அவனுக்கு தெரியவே கூடாது. அவனை அறியாமலே அவனுக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிக்கணும். சரி. கரிகாலா, என்னாச்சு நந்தினி? எப்படி இருக்கான் அவன்? வேணுனே உன் ஃப்ரெண்டோட கையை உடைச்சிருக்கானுங்க. கையை உடைச்சிட்டானுங்களா? ஆமா, உன் ஃப்ரெண்ட் இத அம்பையர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. ஆனா அம்பையர் வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. ஏதோ பிளான் பண்ணி தான் எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு. நேத்து மாதிரி இந்த ஊர் தலைவர் தான் நாம ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாருன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரி, நான் பாத்துக்கிறேன். இனிமே இருக்க அவனுங்களுக்கு. சரி, நீ அவனை போய் பாரு. திரும்பவும் போட்டி ஆரம்பிக்க போகிறது. நீங்க போங்க. டேய் இரு இரு, நீ இரு. சரிடா. சிங்க கலையரங்க போகுது. தமிழ்நாட்டாண்டி ரொம்ப அலட்டாருங்கப்பா. அடி விழுந்தா சும்மா இடி மாதிரி விழுகும். நான் பார்த்த அனுபவத்துல சொல்றேன். சிங்கத்தை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க கையை காலை நீட்டி உடைச்சுக்காதீங்க. அப்புறம் உங்க இஷ்டம். ஏய், யாரா அவன்? நான் அவன் எதிர்த்து அவன் கையும் காலையும் உடைச்சு போடுகிறான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இவன் நடனா அவன் பக்கத்திலேயே போகாதீங்கன்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். அவன் வாங்கின காசுக்கு கூவிட்டு இருக்கானே, விடுங்கண்ணே. என்னடா மைக்ல பேசுறவன் ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்குறான். அவன் என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும்டா. நாம அவனை பிடிச்சி கை காலை உடைச்சு அவனோட கழுத்தை முடிச்சு போட்டுருவோம். இதுக்கப்புறம் அவன் கபடியே விளையாடக்கூடாது. ஓகேடா. கபடி 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 கபடி
கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி
ஐயோ என்னப்பா நான் சொன்னது மாறா நடந்துட்டு இருக்கு. சிங்கத்தை சிறப்பு விட்டாங்க போல இருக்கு. தமிழ்நாட்டு அணி போல இருக்கு. கரிகாலா கபடி 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 கரிகால கோட்டை தாண்டி வந்திருந்தா ஆப்போசிட் டீம்ல எல்லாருமே அவுட். ஆனா இவன் எதுக்கு திரும்ப போயிட்டு இருக்கா? எதுக்கு திரும்ப வரான் தெரியலையே. ஆனா இந்த வாட்டி அவனை விடவே கூடாதுடா. சார் எதுக்கு ஃபவுல்? இதுக்கு முன்னாடி அண்ணங்களுக்கு ஃபவுல் கொடுத்தீங்களா? அப்ப எதுவும் சொல்லல, இப்ப இவனுக்கு மட்டும் ஃபவுல் சொல்றீங்க. ஆமாப்பா, அந்த பொண்ணு கேட்கறது நியாயம் தானே. இதுக்கு பவுல் கொடுக்குறீங்கன்னா அதுக்கும் கொடுத்துருக்கணும்ல. ஆட்டம் நல்லா போயிட்டு இருக்கு. சும்மா எதுக்கு இடையில பூந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? எதுவும் பேசாம அமைதியாரியா? பவுல் கிடையாது, விளையாடுங்க. கபடி 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 கபடி